சாதாரண முடியவில்லை. அதை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். இவ்வளவோ துன்பங்கள் ஒருவரை ஒருவர் சேர்த்து வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டுமின்றி இந்த சமூகம் இவ்வளவு ஒரு அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் சிந்திப்பது. அதனால் நான் அறிவுள்ளவன் என்று பேசவில்லை. என்னால் நான் சமூகத்தால் அறியாமையில் தான் இருக்கிறேன். ஆனால் எத்தனையோ வீடுகளுக்கு நான் சென்று வருவது, ஏழை வீடு, பணக்கார வீடு, இப்படி எல்லா வீடுகளுக்கும் புரோகிதமாக இருக்கிறேன். அதனால் போய் வருவது எல்லா வீட்டுக்கும் தந்தை சென்று விட்டால், தாய் சென்று விட்டால் கல்வெட்டு அடித்து விடுவார். 25 ஒற்றையில் கல்வெட்டு, மேலே நல்ல ஒரு குருவனுடைய படம், நாட்டின் சன்னதியினுடைய படம் எல்லாம் அடித்து விட்டால் நான் கேட்பேன், எவ்வளவு சிலவர் எங்களுக்கு ஒரு 55,000 ரூபாய் முடியுது என்று. அந்த கல்வெட்டை படிக்கின்ற போது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறேன் என்றால் எனக்கு இந்த அயலிலே வாழ்வர்கள் ஓரளவுக்கு தெரியும். நிறைகுடியாக குடும்பத்தையே கவனிக்கவில்லை. ஒரு மகன் கண்டாக இருக்கிறார், 4 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யவில்லை. அவர் குடித்து 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 ஈரம் தேய்த்து சென்று விட்டார். கல்வெட்டிலே அவர் பிறந்ததால் அவரது சந்தை அவர் செய்த தவப்பெண்ணாக பிறந்தார். இந்த பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கினார். வெளியிலே கனடாவில் இருக்கிறார். இப்படி எல்லாம் எழுதுவார்கள். எனக்கு தெரிகிறது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது. ஆனால் அந்த வீட்டிலே அந்த பெருமையாக அந்த கல்வெட்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு வர்ணனையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள் வீட்டிலே ஒரு 1000 கல்வெட்டு இருக்கிறது. அந்த 1000 கல்வெட்டுகளை ஒவ்வொன்றும் 20 25 எது திருவம்பாவை, மாணிக்கவாசகர், அல்லாவிட்டால் தோளுடைய செவ்வியர். அதே நேரத்திலே கோவிலில் போய் மிக முக்கியமான அதை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதன் கல்வி இந்த இளம் வயதிலேயே ஒரு சிறந்த மனிதன் உணர்வு இருந்தது. அதை கிரகிக்கக்கூடிய அறிவு ஆட்டம் இருக்கிறது. இன்று அவர் இருந்திருந்தால் தெரிஞ்ச அவருடைய புத்தகத்தை நானே வெளியிட்டிருப்பேன் என்றார். அப்படிப்பட்ட வாழ்ந்து காட்டிய ஒன்றில் பொருளோடு தோன்றுக என்று தோன்றுக அப்படின்னால் இங்கே அவருடைய செய்தி வெளியிடப்படுகிறது. அதே போல் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் ஒரு மிருகத்தினாலே தன்னுடைய காரியங்களை பூமியிலே பிரயோகிக்க முடியாது, வரலாற்றை கூற முடியாது. ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு நிகழ்வு செய்தவருடைய அறிஞர்களுடைய பேர்களை உங்கள் கல்வெட்டுகளிலே ஒரு 5 ஒதுக்கி இந்த சமூகத்துக்கு செய்வீர்கள் என்றால் இந்த ராமச்சந்திரனுடைய வாழ்க்கை நாமும் வாழ்ந்த காலத்திலே ஏதோ ஒன்றை சாதித்து போக வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்லகிறேன். இங்கே வந்திருக்கின்றவர்கள், பேச வந்திருக்கிறவர்கள், இந்த செய்தி வெளியிடுகிறவர்கள் எல்லோரையும் பாலமுருகன் அருள் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். சூரிய அடுத்த முக்கிய நிகழ்வாக வெளியீட்டுரை நடைபெற இருக்கின்றது. வெளியீட்டிலே வனப்புலியினுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். திரு விஜயசுந்தரம் அவர்கள் நான் சொல்ல வேண்டும், அவர் என்னுடைய வன்னிய சீனியர்கள், எனக்கு வன்னிய சீனியா. நான் நினைக்கிறேன் நான் படித்த காலப்பகுதியிலே சுகாதார பரிசோதனையாக வேலை செய்து கொண்டிருந்தவர். அந்த இடத்திலே நாங்கள் முதல் வருட மாணவர்களிடம் நான் நோட்ஸ் தேடி வாங்குவது வழக்கம். மறைந்த விக்னேஸ்வர் விக்கி ஓட்டி இவருடைய ஆடிய பாடமாக இவர் ரூமில் இருந்த போது நான் சென்று இவருடைய நோட்ஸை தேடினான். 3வது கட்டத்துக்கான நோட்ஸை பார்க்க நான் இவருடைய அறிமுகம் ஏற்பட்டது. இவருடைய பிடித்த ஒரு விடயம் என்னென்னால் ஆற்றல் உள்ள மனிதன் மட்டுமே இல்லை, ஆற்றல் உள்ளவர்கள் மட்டுமே இல்லை, சில விஷயங்களை நான் சொல்ல ஆபத்தில் பொருளியல் பாடத்தை சிறப்பு பாடமாக பயிரிட்டு பட்டங்களை பெற்றவர், இப்பொழுது மீறி படித்துக் கொண்டிருப்பவர். என்னுடைய நண்பனாக நான் அவரை இந்த விழாவுக்கு வெளியீட்டுகளை நிகழ்த்துவதற்கு வருமாறு போடு நினைக்கிறேன். வெளியீட்டு விழாவில் ஆசிரியர் வழங்கிய அமர்ந்திருக்கின்ற சிவாச்சாரிய அவர்களே, இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, மேடையிலும் அவையிலும் இருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். யார் என்ன பேசினாலும் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஏதும் உண்டா
என்று கேட்டால் உங்களுடைய வெளியீட்டுரையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆகையினாலே என்னுடைய வெளியீட்டுரையை நீண்ட நேரம் பேச மாட்டேன். 5 நிமிடங்களுக்குள் என்னுடைய வெளியீட்டுரையை நிறைவு செய்து கொள்வேன். வெளியீட்டுரை திருவருள் வாசகம் தொடர்பில் அமைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இந்த பிரதேசம் ஆத்ம சுகத்தை இழந்து தவிக்கிறது. எனவே இந்த ஆத்ம சுகம் என்பதை நாம் இழந்து விட்டதனால் இப்படியான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். இலங்கையின் தென்பகுதியில் பிரம்மரிசி மலையிலிருந்து ஒரு சித்தரை அழைத்து நேற்றைய தினம் யாகம் நடத்தினார்கள். ஏன் அந்த யாகம் என்றால் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் இயற்கையின் சீற்றம் அதிகரித்துவிட்டது. இலங்கை இயற்கையினுடைய அழிவுக்கு ஆட்பட்டுக் கொண்டு இருக்கிறது. எனவே சித்தர்கள் யாகம் நடத்தினால் அதை ஓரளவு தடுக்க முடியும் என்று பிரம்மரிசி மலையிலே இருக்கக்கூடிய சித்தர்கள் கூறியதனாலே நேற்றைய தினம் அந்த யாகம் நடைபெற்றது. இந்த நாட்டில் யாழ்ப்பாணத்திலே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு முறை வந்திருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே அவர் உரையாற்றினார். அவர் உரையாற்றும் போது கற்றவர்கள் கயவர்களாக இருந்தால் இந்த மண் உருப்படாது என்று அவர் சொன்னார். இந்த மண்ணில் நடந்த மிகப்பெரிய கொடூரம் கற்றவர்கள், அறிஞர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்தார்கள். அதனால் ஏழைகள் பாதிக்கப்பட்டார்கள், வறியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஞானிகளை உருவாக்கிய இந்த பூமி அந்த ஞானத்திற்காக, ஆத்ம சுகத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதை எந்த தூரம் சமப்படுத்த முடியும், எந்த தூரம் சிகிச்சை அளிக்க முடியும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த திருவருள் துடைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரை நம்ப போகிறோம், யாரை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஞானி. அந்த ஆசிரியரை விமர்சிக்கின்ற அளவில் மாணவன் இருக்கிறார். எனவே இந்த நாடு மிகவும் சுகையிடப்பட்டு விட்டது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே அறியாமையில் இருக்கின்றவர்களை தான் நாங்கள் அரசியல் ஞானிகளாக கருதுவோம். இதெல்லாம் எங்களுடைய மகாத்மர் ஒரு முறை ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தினார். குடும்பத் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் சொன்னார், உங்களுடைய மனைவிக்கு பயப்படுகின்றவர்கள் கையெழுத்துங்கள் என்று ஒரு அறிவித்தலை சொன்னார். அந்த சபையில் இருந்த எல்லா ஆண்களும் கையெழுத்தினார். இப்போது அந்த அறிவித்தலை இங்கே சொன்னால் நாங்கள் எல்லாரும் கையெழுத்தார்கள். அங்கேயும் உயர்த்தினார். ஒருவர் மட்டும் கையெழுத்தாக இருந்தார். எல்லாரும் கேட்க போனார்கள். எல்லாரும் போய் அவரிடம் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் எப்படி உங்களுடைய மனைவிக்கு பயப்படாமல் இருக்கிறீர்கள்? அந்த தத்துவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர் சொன்னார், நான் கையெழுத்துவதாக இருந்தாலும் என்னுடைய மனைவியை கேட்டுத்தான் கையெழுத்துவேன் என்று சொன்னார். அப்படியானால் கையெழுத்தியவர்களை விட மிகவும் மோசமாக பயந்தவர் அவர். அப்படி பயந்தவரைத்தான் நாங்கள் பயப்படாதவர் என்று நினைக்கிறோம். அப்படித்தான் நம்முடைய சமயத்திலும் அரசியலும் இப்பொழுது நாடகம் நடந்து கொண்டிருக்கிறோம். மகா அலெக்சாந்தர் ஒரு முறை தன்னுடைய தளபதியை கூப்பிடுகிறான். தளபதியை அழைத்து சொல்கிறான், நாளை சூரியோதயத்திற்கு முன்னர் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும். உலகம் முழுவதையும் ஆண்ட மகா அலெக்சாந்தர், என்னுடைய உயிர் நாளை காலையில் பிரிந்துவிடும். என்னுடைய உடலை நீங்கள் மயானத்திற்கு கொண்டு போகின்ற பொழுது என்னுடைய 2 கைகளும் வெளியே தெரியக்கூடியதாக, மக்கள் பார்க்கக்கூடியதாக நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உலகம் முழுவதையும் ஆண்ட மகா அலெக்சாந்தர் தன்னுடைய 2 கைகளும் வெளியே தெரியக்கூடியதாக கொண்டு போக வேண்டுமே என்று ஏன் சொல்கிறார் என்று தளபதிக்கு ஒரு சந்தேகம். மன்னனை கேட்கிறான், ஏன் மன்னா அப்படி? அதற்கு மகா அலெக்சாந்தர் சொல்கிறார், இந்த உலகம் முழுவதையும்
என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் ஆத்ம சுகத்தால் மட்டும்தான் பொருட்பட முடியும். அதனால் தான் உலக சுகாதார ஸ்தாபனம் WHO சொல்கிறது, உடல் உள சமூக நிலையில் சுகம் என்று சொன்ன அந்த அமைப்பு இன்றைக்கு ஆத்ம சுகத்தை பற்றி பேசுகிறது. எனவே இந்த ஆத்ம சுகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த திருவருள் வாசகம் போன்ற நூல்கள் இந்த மண்ணில் நலிய வேண்டும். அவை எல்லாரையும் மாற்றும் என்று சொல்ல முடியாது, ஒரு சிலரையும் மாற்றும். அப்படி இந்த ராமச்சந்திர மகரிஷி அவர்கள் எப்படி இந்த கலாநிதி ஏகுமார் குமாரசாமி அவர்களை இப்படி ஒரு ஆத்ம ஓட்டத்தில் ஏற்று விட்டாரோ, அதுபோல இந்த நூல் இன்னும் பலரை ஆத்ம ஓட்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இத்தகைய நூல்களை வெளியிடுகின்ற பொழுது அதற்கு பெரிய வரவேற்புகள் கிடையாது, பெரிய வரவேற்புகள் கிடையாது. வரவேற்பு கிடைக்கக்கூடிய எழுத்தாக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அது கிடைக்கும் எதை எதை நாங்கள் நல்லதை செய்கிறோமோ அப்படி நல்லதை செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே நல்லது நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய நூல் இந்த மண்ணுக்கு ஆத்ம சுகத்தை பெறக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்ற செய்தியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக திருவட்டை வெளியிட்டு வைத்து சிறு உரையாற்றுமாறு திரு கண்ணகர் மண்டலங்களை யாழ் பேரவை உறுப்பினர் சரியதோர் அவர்களை எப்போது அழைக்கும். இன்றைய திருவருள் வாசகம் நூல் திருவருள் வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கும் தலைவர் யாழ் பல்கலைக்கழக விருதியாளர் திரு விஜயகுமார் அவர்களே, இன்றைய விழாவிலே வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் பத்மநாத அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களே, வெளியீட்டுரை நிகழ்த்திய வளப்படி பிரதம ஆசிரியர் திரு விஜயசுந்தரம் அவர்களே மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வெள்ளையனை அவர்களுடைய திருவருள் வாசகம் நூல் திருவட்டு வெளியிடுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நூலாசிரியருடைய ஆசிரியர் தம்பி அவர்கள் கூறினார், நீங்கள் வெள்ளையனை அவர்களுடைய நெருங்கி பழகியோட ஆரம்பியார் வெளியிட்டு வைக்க முன்பு அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறியாகத்தான் வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டார். அதற்கிணங்க திரு பண்டிதர் ராமச்சந்திரன் வெள்ளையனை அவர்களுடன் பழகிய அந்த இனிய நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் சங்கீதம் என்ற சரதமோடினியம் அப்போது எங்கள் சமூகத்திலே ஒரு பெரிய சரசமோடினியமாக செயல்பட்டு சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம். அங்கே அங்கத்தவராக இருந்த எம்முடன் இருந்த சிலர் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். திரு நடராஜா அவர்கள் காப்பீட்டு கூட்டு சாமத்திலே இழப்பாதையை கொண்டிருக்கின்றார். திரு தர்மலிங்கம் அவர்கள், திரு காஞ்சியன் அவர்கள், அப்படியே என்னுடைய பல தினமும் பண்டிதர் ராமச்சந்திரன் வீட்டிலே நாங்கள் சந்தித்து அவருடைய ஆலோசனைகளையும் அவரிடமிருந்து பெறும் அறிவு பெற்று பரப்புவதில் முக்கிய ஈடுபாடு கொண்டிருக்கும். எங்களுடைய சங்கீத மன்றத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு சங்கீத மன்றத்துக்கு ஒரு
கீதம் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று தேசிய கீதமும் மன்ற கீதத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் தீர்மானம் எடுத்து பண்டரையாளர் போய் எங்களுக்கு ஒரு மன்ற கீதத்தை உருவாக்கி தாருங்கள். உடனே மற்ற அவர்களை போல் அவர் அந்த டிராப் போடுவது வளமை இல்லை, எழுத வேண்டும். உடனே அநேகமாக அவருடைய கவிதைகளை விரைவாக எழுதுவது நான் தான் என்று அவர் இல்லத்தான் கூட்டிக்கொண்டு வச்சிருந்தார். எழுதத்தெல்லாம் நான் திருப்பி பாடிக்கொண்டு போயிட்டு மாசத்தை திருப்பி என்ன என்று அதை அப்படியே திருப்பி சொல்லும் அந்த திறமை அவரிடம் இருந்ததை நான் அவதானித்தேன். மனத்துக்குள்ளே எல்லாவற்றையும் ஏற்றி பாடும் திறமை அவரிடம் இருந்தது. தன்னுடைய பெருமையை ஒரு வாரம் பெருமையாக வெளியுறந்து காட்டாத வாழ்ந்த ஒரு மகாபுருஷன். செம்மந்தூர் கல்லூரியிலே 3 நாட்களாக நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு தமிழ் விழாவிலே பல அறிஞர்கள் வந்திருந்தார்கள். அன்று ஒரு கவியரங்கிலே பண்டிதர் ராமச்சந்திரன் அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதுக்கு அந்த கவியரங்குக்கு தலைமை தாங்கினார் நாமக்குடியூர் நடராஜன் என்ற இலங்கை வானொலியிலே புகழ்பெற்ற ஒரு கவிஞரும் இலங்கை வானொலியிலே பெயர் பெற்ற ஒரு அவர் பண்டிதர் ராமச்சந்திரனுடைய திறமையை அறிந்து கொழும்பு சென்றவுடன் அவருடைய இலங்கை வானொலியிலே நடக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு